ஹாய் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்க நியூ புக்கில் இருக்க வால்யூம் 1ல் வரலாறு ஃபஸ்ட் லெசன் அண்ட் 2 லெசனில் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். செகண்ட் லெசன் இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். அலகு 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஆன்சர்: ஜெர்மனி, ஆஸ்திரிய, ஹங்கேரி, உதுமானியர். செகண்டு, 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஆன்சர்: ஜப்பான். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? லெனின். ஃபோர்த் கொஸ்டின், மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? ஆன்சர்: பதுங்குகுழி போர் முறை. ஃபிஃப்த் கொஸ்டின், பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர்: பிரிட்டன். ஆறாவது கொஸ்டின், பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? சிக்ஸ்த் கொஸ்டின், பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ஆன்சர்: ரஷ்யா. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது? ஆன்சர்: 1894. செகண்ட் கொஸ்டின், 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஸ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது? ஆன்சர்: லண்டன். தேர்ட் கொஸ்டின், டேஸாம் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது? ஆன்சர்: 1902. ஃபோர்த் கொஸ்டின், பால்கனில் டேஸ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது? ஆன்சர்: மாசிடோனியா. ஃபிஃப்த் கொஸ்டின், டானன்பர்க் போரில் டேஸ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது? ஆன்சர்: ரஷ்யா. சிக்ஸ்த் கொஸ்டின், பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டேஸ் ஆவார்? கிளமென்கோ. ஆன்சர்: கிளமென்கோ. செவன்த் கொஸ்டின், டேஸாம் ஆண்டில் லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது? ஆன்சர்: 1925. ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட் கொஸ்டின், முதல் கூற்று, துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது. இரண்டாவது கூற்று, துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. மூன்றாவது கூற்று, பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியது. நான்காவது கூற்று, சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. ஆன்சர்: இ 1, 2 மற்றும் 4 ஆகியன சரி. செகண்ட் கொஸ்டின், கூற்று, ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலையின் பொருள்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. காரணம், இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன. ஆன்சர்: இ காரணம் சரி, ஆனால் கூற்று தவறு. தேர்ட் கொஸ்டின், கூற்று, ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. காரணம், சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஆன்சர்: ஆ காரணம், கூற்று ஆகிய இரண்டும் சரி. அடுத்து ரோமன் லெட்டர் 4 பொருத்துக. ஃபஸ்ட் கொஸ்டின், பிரெஸ்ட் லிடோவல்க் உடன்படிக்கை? ஆன்சர்: ரஷ்யாவும் ஜெர்மனியும்.
செகண்ட் கொஸ்டின் ஜிங்கோயிஷம். ஆன்சர் இங்கிலாந்து. தேர்ட் கொஸ்டின் கமால் பாட்ஷா. ஆன்சர் துருக்கி. ஃபோர்த் கொஸ்டின் எம்டன் சென்னை. ஃபிஃப்த் கொஸ்டின் கண்ணாடி மாளிகை வெர்சைல்ஸ். அலகு 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். இத்தாலி யாருடன் லேட்டர் ரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? ஆன்சர் போப். செகண்ட் கொஸ்டின் யாருடைய ஆக்கிரமிப்பு போர் மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? ஆன்சர் ஹெர்மன் கோட்ஸ். தேர்ட் கொஸ்டின் பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஆன்சர் ஸ்பானியர். ஃபோர்த் கொஸ்டின் லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் ரூஸ்வெல்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? ஆன்சர் லத்தீன் அமெரிக்கா. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினென்ட் லாசல்சி. பெர்டினென்ட் லாசல்லி. செகண்ட் கொஸ்டின் நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் ஜோசப் கோயபெல்ஸ். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஜோசப் கோயபெல்ஸ். தேர்ட் கொஸ்டின் வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஸில் நிறுவப்பட்டது? 1927. ஃபோர்த் கொஸ்டின் நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை டேஸ் என அழைக்கப்பட்டது? கெஸ்ட்போ. ஃபிஃப்த் கொஸ்டின் தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் டேஸ் ஆம் ஆண்டு மே மாதம் உருவானது? 1910. சிக்ஸ்த் கொஸ்டின் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஸ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? எத்தனை ஆண்டுகள்? 27 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். செவன்த் கொஸ்டின் போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் ஆப்பிரிக்க நேயர்கள். ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று 1 முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனைப் போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பதே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. இரண்டாவது கூற்று இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலம் கழித்தே ஜெர்மனி பாசிசத்தை கைக்கொண்டது. மூன்றாவது கூற்று அமெரிக்காவில் மிக பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி 1929ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாளில் ஏற்பட்டது. நான்காவது கூற்று ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸின் மீதான தடை 1966இல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆன்சர் இ 1, 2, 3 ஆகியன சரி. கொஸ்டின் 2 கூற்று தற்காப்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்த பொருளாதார தேசியம் எனும் புதிய அலையால் உலக வணிகம் பாதிக்கப்பட்டது. காரணம் அமெரிக்கா கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பமில்லாமல் இருந்ததனால் இந்நிலை உண்டானது. ஆன்சர் ஆ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. தேர்ட் கொஸ்டின் கூற்று 1884-85இல் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானித்தது. காரணம் ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும். ஆன்சர் ஆ கூற்று காரணம் இரண்டுமே சரி. ரோமன் லெட்டர் 4 பொருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிரான்ஸ்வால். ஆன்சர் தங்கம். செகண்ட் கொஸ்டின் டோங்கிங். ஆன்சர் கொரில்லா நடவடிக்கைகள். தேர்ட் கொஸ்டின் ஹிண்டன்பர்க். ஆன்சர் ஜெர்மனி. ஃபோர்த் கொஸ்டின் மூன்றாம் ரைக். ஆன்சர் ஹிட்லர். ஃபிஃப்த் கொஸ்டின் மாட்டிலோட்டி. ஆன்சர் இத்தாலி. வணக்கம்.